திமுக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கும் நடிகர் ரஜினிகாந்துக்கும் நடுவில் போயிட்டு இருக்கிற வார்த்தை போருதா சோசியல் மீடியாலேயே இப்போ சுட இருக்கிற டாபிக். தக்லை பண்ணுறதுல கில்லாடி துரைமுருகன். தங்களை யாராவது களைச்சிட்டா சும்மா விடுவாரா? அப்படி துரைமுருகன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறது ரஜினி தான். ஸ்டாலின் கலந்து கொண்ட கூட்டத்தில் மேடையில் பேசின ரஜினி, திமுகவில் பழைய ஸ்டூடெண்ட் ரொம்ப அதிகம், புதிய ஸ்டூடெண்ட்டு கூட சமாளிச்சிடலாம், ஆனால் பழைய ஸ்டூடெண்ட்டை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். மூத்த அமைச்சர்கள் பலரை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று துரைமுருகன் கிட்ட பத்திரிகையாளர் ஒருவர் திமுகவில் வயசானவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு ரஜினி சொன்னாரே, அதுக்கு உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க. மறு நிமிடமே மூத்த நடிகர்கள் பல் விழுந்து சாக போகிற நிலையிலையும் கூட ஹீரோவாக நடிக்கிறாங்க, படங்களில் இளைஞர்களுக்கு அதனால தான் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு கெத்தா பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. மறுநாளே விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் ரஜினியிடம், துரைமுருகன் உங்களை பல்லு போன கிழவன்னு சொல்கிறாரே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு பிஜிலி வெடியை தூக்கி ரஜினியோட பாக்கெட்டில் போட, விஜய் கட்சி துவங்கியதால் திமுகவிற்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு ரகசியமாக ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. நல்ல வேளையாக திமுகவோட ஓட்டு வங்கிக்கு எந்த பாதிப்புமே இல்லையாமா. பிற கட்சிகளின் வாக்கு தான் 10% விஜய்க்கு விழும்னு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு எந்த நிதியுமே தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யாட்டியும் கூட திமுக பாஜக கூட இணக்கமாக போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக 8 மாதத்தில் 47 யானைகளும் 5 புலிகளும் இறந்திருக்குன்னு வனத்துறை சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் நீலகிரியில் 10 புலிகள் ஒட்டுக்கா இறந்தது சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. விஷம் வைத்து தான் இது கொலையாக இருக்குமோன்னு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஊருக்குள்ள பல மிருகங்கள் பெண்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே விஷமருந்து இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, இவங்களுக்கும் வச்சிடலாம். பழனியில் நடந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் சென்னையில் இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பேசின அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திராவிடம் யாரையும் ஒதுக்காது, எல்லோரையும் இணைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. சென்னையில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசின அண்ணாமலை, தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும், நமக்கு அவங்க தான் பரம எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் பேச்சை கேட்குறதுனே தெரியல, பேசாமல் விஜய் கட்சியில் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன். வேலியில் போகிற ஓனா வேட்டிக்குள்ளே குதிச்ச மாதிரி நெல்சன் பாட்டுக்கு படம் எடுத்தோமா, சிவா கூடையும் அனிருத் கூடையும் ஃபன் பண்ணோமான்னு இருந்தார். மனைவி மோனிகா கிட்ட ஒரு அரை மணி நேரம் வேறொரு கேஸ் விஷயமாக மொட்டை கிருஷ்ணா பேசினார். அந்த ஒரே ஒரு நூலை வச்சுக்கிட்டு வலையே பின்னிட்டாங்க நம்ம வலைத்தளவாசிகள். இது தொடர்பாக பேசின நெல்சன், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எனக்கு எந்த சம்மனும் வரவில்லை, போலீஸ் கிடுக்குப்பிடியும் போடலை, சம்மந்தமே இல்லாமல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் என்னை இழுத்து விட்டு இருக்காங்க, 75 லட்சம் பணம் கைமாறி இருக்குன்னு எல்லாம் வதந்தி பரவுது, என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற சூடான சுவையான செய்திகளை தினம் தினம் கேட்க நினச்சிங்கன்னா சினி டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய் சொல்லி விடைபெறுறது உங்களோட அன்பு தோழி ரதி.